காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நெடு வாழ்க. திக்கெட்டும் பரந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். சொற்சமர் களம் இளம் பிள்ளைகளுடைய ஆற்றலை மேம்படுத்துவதில் முன்னிற்கிறது என்பதை அறிவீர்கள். இதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை புரிவதற்கு வடபுலத்தின் முன்னணி தொழிலதிபர் ESP நாகரத்தினம் ஐயா முன்வந்திருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, உலக புகழ்பெற்ற தமிழகத்தின் பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் இருவரும் இணைந்து இந்த பிள்ளைகளுக்கு ஊக்குவிப்பு பரிசுகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சொற்சமர் களம் பொலிவு பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைய சொற்சமர் களத்திலே யாழ்ப்பாணத்தின் 2 முன்னணி பாடசாலைகளை சார்ந்த பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். 2 பாடசாலைகளும் வரலாற்று ரீதியாக முதன்மை பெற்றவை. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் கற்ற பாடசாலை என்கிற பெருமை யாழ்ப்பாணத்தின் வெஸ்லி மிஷனரிமாரால் தோற்றுவிக்கப்பட்ட பாடசாலைக்கு இருக்கிறது. அது எந்த பாடசாலை என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அதுதான் யாழ்ப்பாணத்தின் இதயமென வீற்றிருக்கிற யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி. அந்த மத்திய கல்லூரியை சார்ந்த மாணவ செல்வங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களைப் போலவே சுவாமி விபுலானந்தர் இந்த மண்ணினுடைய அடையாளத்தை, முதல் தமிழ் பேராசிரியர் என்கிற மகுடத்தை சூட்டிக்கொண்ட பெருமகன். சுவாமி விபுலானந்தர் அதிபராக வீற்றிருந்து அழகு செய்த பாடசாலை மானிப்பாய் இந்து கல்லூரி. மானிப்பாய் இந்து கல்லூரியில் இருந்தும் பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். சுவாமி விபுலானந்தர் துறவரம் பூண்டு 100 ஆண்டுகள் கடந்து நிற்கிற இந்த ஆண்டிலே இந்த நிகழ்ச்சியிலே இந்த பிள்ளைகள் பங்கேற்பது கூட பொருத்தமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி, யாழ்ப்பாணம் மானிப்பாய் இந்து கல்லூரி 2 பாடசாலைகளை சேர்ந்த பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். என்னை இவர்களை போல ஒரு பையன் பார்த்து கேட்டார், அங்கிள் நீங்கள் என்னோட ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா? எனக்கு தெரியவில்லையே தம்பி என்றேன். டிக்டாக்கில் வாரீங்களா என்று கேட்டார். எனக்கு அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது என்றேன். அப்படி என்றால் வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்களோ, ஏதாவது குரூப்பில் இருக்கிறீங்களோ? இப்படி எத்தனையோ பேர் என்னை வைத்து குரூப் கட்டி இருக்கிறார்கள், ஆகவே எனக்கு புரியாது என்றேன். அப்போ இங்கே உங்களை கண்டேன் என்று கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற தம்பி என்று சொன்னேன். இன்றைக்கு இளையவர்கள் சமூக ஊடகங்களில் ஆட்பட்டு தங்கள் நடவடிக்கைகளை அதற்குள்ளேயே தொலைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம், ஆழ்ந்திருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம். அது என்ன சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியா என்றால் அதற்கு பல்வேறு விதமான வரைவிலக்கணங்களை சொல்வார்கள். இந்த பத்திரிகைகளை எல்லாம், இந்த உதயன், காலைக்கதிர், ஈழநாடு என்று வருகிற பத்திரிகைகளை எல்லாம் சமூக ஊடகங்கள் என்று குறிப்பிடுவதில்லை. சமூக ஊடகங்கள் என்றால் அதற்கு சில வரையறைகளை வைத்திருக்கிறார்கள். ஒன்றிலிருந்து ஒன்று ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். சமூக ஊடகம் மிக குறிப்பாக முக்கியமாக இணையத்தை பயன்படுத்தி பரப்புகை செய்வதாக இருக்க வேண்டும். நிகழ்நிலையிலே கடத்தப்படக்கூடியதாக, பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் சமூக ஊடகம் என்று வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் தொலைக்காட்சி, வானொலி இவற்றையெல்லாம் சமூக ஊடகங்களாக நாங்கள் கொள்வது கிடையாது. இன்றைக்கு எங்கள் மண்ணை பொறுத்தவரையிலே பலரையும் ஆட்படுத்தி வைத்திருக்கிற சமூக ஊடகம் என்றால் அது ஃபேஸ்புக் என்றுதான் சொல்ல வேண்டும்.
இளைஞர் முதல் முதியவர் வரை எல்லோருமே ஃபேஸ்புக்கிலே ஆட்பட்டிருக்கிறார்கள். முகம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, முகநூல் இருக்க வேண்டும் என்கிற காலம் இந்த காலம். அதைவிட இன்றைக்கு இளம் சந்ததியினர் ஃபேஸ்புக்கை ஒரு பக்கத்திலே வெறுக்கிறார்கள். இது வயது போனவர்களுக்குரிய ஊடகம், நாங்கள் வீச்சட் அதற்குள்ளே தான் செல்வோம், இல்லை இல்லை நாங்கள் டிக்டாக்கிலே தான் செயற்படுவோம். இப்படி பல்வேறுபட்ட புதிய புதிய சமூக ஊடகங்கள் எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே ஸ்கைப் வெளிநாட்டுக்காரரோடு தொடர்பு கொள்வதற்கு மிகுந்த உறுதுணை புரிந்தது, உதவி புரிந்தது. இன்றைக்கு ஸ்கைப் காணாமல் போய்விட்டார். காலத்திற்கு ஏற்ப தன்னை தக்க வைக்காவிட்டால் கால வெள்ளத்திலே அது கறந்து சென்று விடும், மறைந்து சென்று விடும் என்பதற்கு ஸ்கைப் ஒரு நல்ல உதாரணம். இன்றைக்கு வைபர், ஒரு காலத்திலே யாழ்ப்பாணத்தவர்கள் வைபரை கட்டிப்பிடித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு வைபருடைய வகிபாகத்தை வாட்ஸ்அப் பெற்றிருக்கிறது. இன்றைக்கு அதை விட இன்னும் எத்தனையோ ஆப்ஸ், இன்னும் எத்தனையோ செயலிகள் எங்களை ஆட்கொண்டிருக்கின்றன. டெலிகிராம் என்று ஒரு செயலி, அது கூட எங்கள் இளையோரை ஆட்கொண்டிருக்கிறது. லிங்க்டன் என்றொரு செயலி, அது படித்தவர்கள் தங்களுடைய புலமை சார்ந்த பகிர்வுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு செயலியாக அமைந்திருக்கிறது. இப்படி எத்தனையோ செயலிகள் அமைந்திருக்கின்றன. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இப்படியே சமூக ஊடகங்கள் எங்கள் மத்தியிலே பரவிக்கொண்டிருந்தால் இது சௌகரியமாக அமையுமா அல்லது சங்கடமாக அமையுமா? இதுதான் இன்றைய சொற்சமர் சுமந்து வருகிற தலைப்பு. சமூக ஊடகங்களை பொறுத்தவரையிலே ஒருவர் இறந்து விட்டார், அடுத்த கணத்திலே உலகம் முழுக்க அந்த செய்தி பரவுகை அடைகிறது என்றால் சமூக ஊடகம் கொடுத்திருக்கிற ஒரு வரம். ஒரு காலத்திலே, நானெல்லாம் இவர்களைப் போல இருந்த காலத்திலே, வீட்டிலே இருந்து கொழும்புக்கு போய்விட்டேன் என்றால் அம்மாவிற்கு செய்தி கொடுக்க நான் பட்ட பாடு நாய்படா பாடு. செஞ்சிலுவை சங்கத்திட்ட கடிதம் கொடுத்து விட்டால், அப்பொழுது ICRC என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தார் மனிதநேய பணிகளை இந்த மண்ணிலே செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் போய் சேர்ந்து விட்டோம், வந்து சேர்ந்து விட்டோம், இப்படியான தகவல்களை கூட மிக அவசரமாக பரப்புகை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் மிகுந்த கட்டுப்பாட்டோடு உதவுவார்கள். யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் அந்த செய்தியை பரப்புவதற்கு அவர்கள் உதவுவார்கள். சாதாரணமாக ஒருவரிலே இருந்து ஒரு கிளாலி தாண்டி ஒருவர் வவுனியாவுக்கு போய்விட்டார் என்றால் அவர் போய் சேர்ந்து ஒரு 3 நாள் 4 நாளுக்கு பிறகுதான் யாரிடமாவது சொல்லி, இங்கே தம்பி போய்விட்டாராம் வவுனியாவுக்கு என்று ஒரு செய்தி வீட்டிற்கு வந்து சேரும். இன்றைக்கு காலம் மாறி போயிருக்கிறது. இது நான் சொன்ன கதை ஒரு 20 வருடங்களுக்கு முந்தைய கதை. 25 வருடங்களுக்குள்ளே யாழ்ப்பாணம், ஏன் எங்கள் மண் எத்தனையோ மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. இப்போ இந்த சமூக ஊடகங்களால் உடனுக்குடன் எங்கள் மனக்கருத்துக்களை, மனப்பதிவுகளை பரப்புகை செய்யக்கூடியதாக இருக்கிறதே என்பது ஒரு வரம். ஆனால் அதற்குள்ளாலே ஏற்படுகின்ற சங்கடங்களும் ஏராளம். நினைத்து வைத்து சேறு பூசுகிறார்கள், நினைத்து வைத்து சாணி அடிக்கிறார்கள். எங்கள் நேரத்தை கொள்ளை கொள்ளுகிற அளவிற்கு சில பேருக்கு தடவினால்தான் நித்திரை வரும். இந்த ஃபோனை சொல்கிறேன். அப்படி ஃபோனை வைத்து அடிக்கடி தங்களை உயிர்ப்படைந்த மனிதர்கள் போல ஆக்கிக் கொள்வதற்கு அவர்கள் அதற்கு அடிக்ட் ஆகிவிட்டார்கள், அதற்கு அடிமைப்பட்டு விட்டார்கள். அது ஒரு சங்கடத்தை கொடுக்கிறது. ஆகவே சௌகரியமா சங்கடமா என்று இவர்கள் நல்ல முறையிலே இந்த வாதத்தை கொண்டு செல்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். சௌகரியமே என்று யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினரும், சங்கடமே என்று மானிப்பா இந்து கல்லூரியினரும் பேச இருக்கிறார்கள். முதலில் வாதத்தை ஆரம்பிக்கிறார். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு நான் ஒரு பெருமை சொன்னேன், ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் கல்வி கற்ற பாடசாலை என்று. அந்த பரம்பரையிலே வந்து அவருடைய கொள்ளுப்பேரன் என்ன முறையோ நான் அறியேன், அவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர் ஒருவர் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே தான் கற்க வேண்டும் என்ற விருப்போடு அந்த கல்லூரியிலே கற்கிறார்.
அவர் மங்களேஸ்வரன் ஜதோட்சன் உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிறார். எப்பொழுதும் திருநீற்று பூச்சோடு நாவலர் பாடசாலை சென்றதைப் போல பாடசாலைக்கு செல்கிறார். எனக்கு அவரை காண்கிற பொழுது அந்த ஞாபகங்கள் தான் மேலுருவது வழக்கம். இன்று சொற்சமர்களத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ஏலவே சொற்சமர்களத்திலே அவர் பங்கு கொண்டிருக்கிறார். இன்று ஜதோட்சன் என்ன சொல்கிறார் பார்ப்போம். வாருங்கள் ஜதோட்சன். பொடிவரடி பூந்தென்றல் புலவுகின்றதென்பதிகை மடிவரடி பூத்தவளே மணித்தமிழே மாற்றானின் அடிதிரடி பேசாமல் அம்மானின் அரவிந்த அடியெடுத்து பேச என்னை ஆளாக்கி வைப்பாயே என தமிழெண்ணை ஒரு கணம் சிந்தித்து கொண்டு என் தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் இப்பட்டிமன்றத்தின் தலைவர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது வாதத்திற்குள் நேரடியாக நுழையலாம் என நினைக்கின்றேன். சமூக ஊடகங்கள் எனப்படுவது என்ன, சமூகம் எனப்படுவது முதலாவது என்ன என்பதை நாங்கள் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது ஒரு கடப்பாட்டில் உள்ளோம். பல குடும்பங்கள் ஒன்று சேர்வதுதான் சமூகம் எனப்படுகிறது. பல குடும்பங்கள் ஒன்று சேர்வதால் தான் சமூகம் உருவாகிறது என இங்கு குறிப்பிடப்பட வேண்டியது ஒரு விடயமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது சமூகத்தில் ஊடகங்கள் எவ்வாறானது ஒரு செல்வாக்கை செலுத்துகிறது என்பதையும் நாங்கள் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதாவது சமூகத்தில் பல நிறுவனங்கள் இயங்குகின்றன. அந்நிறுவனங்களின் முக்கியமான நிறுவனமாக தொழிற்பட்டு கொண்டிருப்பது இந்த ஊடகங்கள் என்பதனை இங்கு குறித்து கொள்ள வேண்டியது ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஊடகங்கள் எவ்வாறானது ஒரு செல்வாக்கினை இங்கு பெற்றிருக்கின்றன என்பதை நாங்கள் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். உடனடியாக செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு ஊடகங்கள் எவ்வாறானது ஒரு தொழிற்பாட்டை அல்லது ஒரு செயலினை அல்லது ஒரு வழிவகையினை அங்கு மேற்கொள்கின்றது என்பதனை நாங்கள் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஊடகங்கள் உடனுக்குடன் எமக்கு செய்திகளை தருகின்றது ஒரு வகிவாகத்தினை கொண்டிருக்கின்றது என்பது இங்கு மறுக்க முடியாத ஒரு விடயமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது நடுவர்கள் அவர்கள் கூறினார்கள், கால ஓட்டத்தில் அனைத்தையும் நாங்கள் சமாளித்து செல்ல வேண்டும் என்பதற்காக செல்ல வேண்டும் என கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் ஊடகங்களின் அந்த செல்வாக்கு இக்காலத்தில் அதுவும் 20ஆம் நூற்றாண்டில் தவிர்த்து கொள்ள முடியாததொரு பொருளாகவோ அல்லது ஒரு எமக்கு வேண்டியது ஒரு உறுப்பினராகவோ இங்கு அது செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த ஊடகம் என்பதனை நாங்கள் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது ஒரு விடயமாக காணப்படுவது. ஒருவர் இன்னொருவருடன் தொடர்பு கொள்வதற்காகவே பயன்படுத்தப்படுவது ஊடகம். அதனை மிகைப்படுத்தி கூறுவதற்காகவும் ஊடகம் பயன்படுகின்றது என்பதை நாங்கள் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஊடகங்கள் எவ்வாறு செயற்படுகின்றன இந்த சமூகத்தில் என்பதனையும் நாங்கள் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது ஒரு விடயமாக காணப்படுகிறது. அந்த வகையில் எமது இரண்டாம் தரப்பு வாதியவர்கள் ஊடகம் என்னவென்பதனை இங்கு வரையறுக்க உள்ளார். அதனை போன்று மூன்றாம் தரப்பு வாதியவர்கள் எதிர்த்தரப்பினரது கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியது ஒரு கடப்பாட்டில் உள்ளார். அதன் அடிப்படையில் எமது வாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஊடகங்கள் எவ்வாறானது ஒரு போக்கில் இக்காலத்தில் செல்லப்பட போகின்றன என்பதனை விவரிப்பதாக எமது வாதம் அமையப் போகின்றது என்பதனை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் விட்டு சென்றதை என் தரப்பு வாதிகள் தொட்டு செல்வார்கள் என தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக ஊடகங்களிலே தகவல்கள் பகிரப்படுதல் சௌகரியமே என்று பேசினார் ஜதோட்சன். ஆனால் ஜதோட்சனுடைய வாதத்திற்குள்ளே எப்படி சௌகரியங்கள் ஏற்படுகின்றன என்பதை அவர் குறிப்பிட தவறிவிட்டார். சமூக ஊடகங்கள் குறித்து தன்னுடைய கண்ணோட்டத்தை செலுத்தினார். இந்த சமூக ஊடகங்கள் எவை என்று நான் ஆரம்பத்திலேயே குறித்திருந்தேன். இந்த சமூக ஊடகங்களை பொறுத்தவரையிலே அவை சௌகரியம் தருகின்றன என்றால் அவை எந்த விதத்திலே சௌகரியமாகி நிற்கின்றன என்பதை வாதிகள் குறித்து காட்ட வேண்டும். சங்கடம் என்று பேச வந்திருக்கிறார் மானிப்பாய் இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவர் டீன் ஐவின் டினுஜன். அவர் கலைத்துறையிலே உயர்தரத்திலே கல்வி பயில்கிறார். இந்த சொற்சமர்களத்தை நல்ல முறையிலே பல தடவைகள் பயன்படுத்தி தன்னை ஒரு ஆளுமை பெற்ற பேச்சாளராக்கி இன்றைக்கு வளர்ந்து வருகிறார். அந்த மகிழ்ச்சியோடு டினுஜன் என்று என்ன சொல்கிறார் பார்த்து விடுவோம். தமிழ் எண்ணையும் தமிழினுடைய தொன்மையும் என் பேச்சினுடைய உண்மையையும் துணையாக கொண்டு
நேரடியாக என்னுடைய வாதத்திற்கு வருகின்றேன். இன்றைய சமூக ஊடகங்கள் சங்கடகரமானது என்கின்ற வாதத்திலே நாங்கள் இங்கே முதலாவதாக கூற இருக்கின்ற விடயம் எம்முடைய மனநல பிரச்சனைகள். காலை 6 மணிக்கு தொலைபேசியை எடுத்து பார்த்தேன். 8 வயது சிறுமியை 80 வயது தாத்தா செய்த வேலை என்று செய்தி வருகின்றது. மனம் சஞ்சலப்பட்டது. அதுதான் இன்றைய வாதம். எமக்கு சங்கடகரமானது என்ற தலைப்பினுடைய வாதம் அதுதான் ஐயா. மனம் சஞ்சலப்பட்டது. அந்த சிறுமிக்கு என்ன நடந்திருக்கும், அந்த சிறுமியினுடைய குடும்ப உறவுகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் என்று எம்முடைய மனமானது அங்கே சஞ்சலப்பட்டது. அதை நாங்கள் இங்கே முக்கியமாக ஒரு இதாக கூறுகின்றோம். இரண்டாவது, சமூக ஊடகங்களுடைய சங்கடகரமான ஒரு சூழ்நிலையிலேயே ஐயா, அன்று தொலைபேசி அங்கு இருந்தது, உறவுகள் இங்கு இருந்தன. ஆனால் இன்று தொலைபேசி இங்கு வந்து விட்டது, உறவுகள் அங்கு சென்று விட்டது. இதுதான் சமூக ஊடகங்களினுடைய இன்றைய காலத்தினுடைய சங்கடகரமான சூழ்நிலையாக இருக்கின்றது. போலி செய்திகளையும் தவறான செய்திகளையும் சமூக ஊடகங்கள் பரப்பியமையால் தான் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே நாங்கள் விரிவாக கவனிக்க வேண்டும். ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே போலி செய்திகளை சமூக ஊடகங்களில் தவறுதலாக பரப்பியமையால் தான் 2019ஆம் ஆண்டு ஃபேஸ்புக் என்கின்ற வலைத்தளம் முற்றாக முடக்கப்பட்டது என்பதை எதிரணிவாதிகள் இந்த தருணத்திலே மறுத்து கூறுவார்களா என்பதுதான் நம்முடைய கேள்வி. அங்கே அவர்கள் முடக்கி இருக்கிறார்கள் என்றால் அங்கே சமூக ஊடகம் தன்னுடைய ஒழுக்க கட்டுப்பாட்டை மீறி செயற்பட்டது. வள்ளுவர் கூறுவார், எப்பொருள் ஜார் ஜார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த விடயத்தை எவரவர் சொல்ல கேட்பினும், அது சமூக ஊடகமாக இருந்தாலும் சரி, அது கூறியிருப்பினும் அதனுடைய உண்மை தன்மையை அறிந்து செயற்படுகின்ற பொழுது சமூக ஊடகம் நன்மை பயக்கும். ஆனால் போலி செய்திகளையும் தவறான செய்திகளையும் மக்கள் மனதிற்கு விதைக்கின்ற பொழுது அங்கே சமூக ஊடகம் சங்கடகரமான ஒரு சூழ்நிலையில் அமையும் என்ற கூற்று இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. இரண்டாவது கூற்று ஐயா, வாட்ஸ்அப் வலைத்தளத்திலே மீம்ஸ் போடுகிறது ஒரு பழக்கம். ஏன் ஐயா, இப்போது நான் கைத்து கொண்டிருக்கின்றேன், இப்படி கை வைத்து கைத்து கொண்டிருக்கின்றேன், ஏன் என்னையே ஒரு போட்டோவாக எடுத்து வாயிருந்தால் கதைத்து விடுவாயா என்று கூறி எனக்கே ஸ்டிக்கர் அடிக்கின்ற ஒரு கலாச்சாரம் இன்று சமூகத்திலே காணப்படுகிறது. இதைத்தான் நாங்கள் நம்முடைய சங்கடகரம் என்று கூறுகின்றோம். அந்த சமூக ஊடகம் செய்த வேலை என்னுடைய மனதை சஞ்சலப்படுத்துகின்றது. இந்த சஞ்சலத்தால் எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தார்கள் என்பது நம்முடைய காலத்திலே அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று பொய்த்தகவல் பற்றி நாளடியார் ஒரு அழகான ஒரு வாசகம் கூறுகின்றது. பொய்த்தீது பொய்யாத செய்தீது, செய்யாதார் செய்தீது செய்யாதார் நடுக்கம் பெறுவர். பொய்த்தகவல் பகிர்வது சமூகத்தில் நம்பிக்கையை குலைக்கும் என்கிறது ஒரு ஊடகத்தினுடைய முக்கியமான விதியே ஒரு மக்கள் மனதிலே நம்பிக்கையை ஏற்படுத்துவது. ஆனால் இன்று சமூக ஊடகம் நம்பிக்கையை குலைப்பது நமக்கு சங்கடகரமாக இருக்கிறது என்பதை அறுதியும் இறுதியுமாக கூறி மீண்டும் தொகுப்புரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டினுஜனுடைய அழகான வாதத்தை பார்த்தோம். சமூக ஊடகங்கள் எந்த விதத்திலே சங்கடப்படுத்துகின்றன, மிக குறிப்பாக முகநூல் அல்லது யூடியூப் அல்லது வாட்ஸ்அப் இவற்றிலே எல்லாம் இன்றைக்கு இவைதான் எங்கள் மண்ணிலே கோலோச்சுகின்ற சமூக ஊடகங்கள். இவற்றிற்குள்ளே எத்துணை பொய்த்தகவல்கள் பரப்பப்படுகின்றன, நம்பிக்கையற்ற தகவல்கள் பரப்பப்படுகின்றன, மற்றவர் மீது பழிதூற்றுகின்ற தகவல்கள் பரப்பப்படுகின்றன. இவற்றையெல்லாம் சொல்லி சங்கடத்திற்கு ஆளாக்குகிற செயற்பாட்டை இந்த சமூக ஊடகங்கள் தானே செய்கின்றன என்று சொன்னார் டினுஜன். அவருடைய வாதத்தோடு சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இதுதான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இதுதான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். சமூக ஊடகங்கள் வழங்குகிற தகவல்கள் சௌகரியத்தை ஏற்படுத்துகிறதா, சங்கடத்தை ஏற்படுத்துகிறதா? சௌகரியத்தை தானையா ஏற்படுத்துகிறது என்று பேசுவதற்கு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர் வந்திருக்கிறார். அவர் நடராஜ சுந்தரம் பிரவீன், உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிறார். அவர் இன்றைக்கு என்ன சொல்கிறார் நாங்களும் கேட்டு பார்ப்போம். என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தாயான தமிழ் மொழிக்கும் என் முதல் கண் வணக்கம்.
இவ்வகையில் வீட்டிற்கும் என் தரப்புவாதிகளும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் ஐயா நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். சமூக ஊடகங்கள் நமது அன்றாட வாழ்வில் பெரும் சௌரியங்களை ஏற்படுத்தி உள்ளது. முதலாவதாக உடனுக்குடன் செய்திகளையும் மற்றும் விளையாட்டுகளை பற்றி கதைகளையும் நமக்கு அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையிலே கொழும்பிலே மாணவி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்து இறந்ததை பற்றி இவ்விடயம் நம்மளுக்கு தெரியும் என்றால் இவ் சமூக ஊடகங்கள் தான் காரணம். அண்மையில் இடம்பெற்ற இந்தியன் பிரீமியர் லீக்கில் மும்பை வெர்சஸ் பஞ்சாப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவிக்கின்றது. எவ்வாறு தெரிகின்றது? சமூக ஊடகங்களில் தகவல் பற்றி நமக்கு அறிய முடிகின்றது. மேலும் அன்றைய காலகட்டத்தில் மக்கள் தமது தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு புறாக்கள், கடிதங்கள், பல விடயங்களுடன் தகவலை பரிமாறிக்கொண்டனர். இன்றைய காலகட்டங்களில் சமூக வலைத்தளங்களும் சமூக ஊடகங்களில் வளர்ச்சி பெற்ற காரணத்தால் எனது சகோதரர் வெளிநாட்டிலிருந்து இன்று எனது தாய் தந்தையாருடன் இலவாக பரிமாறிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த இடம் இடம்பெற்றுள்ளது. மேலும் வேலை வாய்ப்புகள் இந்த சமூக ஊடகங்களினூடாக நம்மளுக்கு அறிய முடிகின்றது. சமூக ஊடகங்களில் வேலை வாய்ப்புகள் எப்படி தெரிகின்றது? அன்றாடம் வருகின்ற விளம்பரங்கள் பற்றிய விவரங்கள் பற்றி சமூக ஊடகங்களில் விவரிக்கப்படுகின்றது. மேலும் இந்த சமூக ஊடகங்கள் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு பெரும் வாய்ப்பளித்துள்ளது. அவ்வாறென்றால் 2019ஆம் ஆண்டு கொரோனா வைரஸ் என்னும் ஒரு கிருமி உலகத்தை முற்றுகையிட்டு முழுவதையும் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார். அப்பொழுது மாணவர்களுக்கான கல்வியில் ஈட்டுவதற்காக ஆசிரியர்கள் நிகழ்நிலை கல்வியினை பயன்படுத்தி மாணவர்கள் கல்விகளை போதித்தனர். ஏன் இன்றும் மாணவர்கள் நிகழ்நிலை கல்விகளை போதிப்பதற்கு வெளி மாவட்டங்களில் உள்ள மாணவர்களுக்கு நமது யாழ் மாவட்டத்தில் இருக்கும் ஆசிரியர்கள் கல்விகளை போதிப்பதற்கு நிகழ்நிலை மூலம் பயன்படுகிறார்கள். மேலும் மாணவர்களுக்கு தெரியாத விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு சமூக ஊடகங்கள் மிகவும் பெரிதளவு உதவுகின்றது. மேலும் இந்த தெரியப்படாத விடயங்கள் பல உள்ளது. அவற்றை நமக்கு வெட்ட வெளிச்சமாக கொண்டு செல்வதற்கு இந்த சமூக ஊடகங்கள் காணப்படுகின்றது. ஏன் கொழும்பில் இடம்பெற்ற ஒரு கொலை துஷ்பிரயோக வழக்கினை எவ்வாறு நம்மளுக்கு தெரிகின்றது? இது சமூக ஊடகங்கள். அது மட்டுமல்லாது நீதிமன்றத்துக்குள்ளே துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வந்து ஒருவன் ஒரு ஆளை சுடுவதை எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும்? சமூக ஊடகங்களில் தானே. ஐயா குறிப்பிட்டார் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப். இன்றைய சமூக ஊடகங்களில் அது பெரிதும் சௌகரியமான விடயங்களையே ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறே இன்றைய நவீன சமூக இடங்களில் சமூக ஊடகங்கள் தான் சௌகரியம் என்று அறுதியும் உறுதியுமாக கூறி கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. சமூக ஊடகங்களில் பயன்பாடு அது சௌகரியமானது என்று பேசினார் பிரவீன். இந்த சமூக ஊடகங்கள் பற்றி நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். வானொலியை, தொலைக்காட்சியை சமூக ஊடகங்களாக கொள்வதுண்டு. ஆனால் சோஷியல் மீடியா என்கிற வரையறைக்குள்ளே இந்த வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகைகள் வந்துவிடாது. உண்மையிலே இலகுவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சோஷியல் மீடியாவில் நாங்கள் கொமெண்ட் பண்ணலாம். நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பிலே, வைபரிலே, யூடியூப்பிலே அங்கே கொமெண்ட் பாக்ஸ் என்று ஒன்று இருக்கும். அதற்குள்ளே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இப்பொழுது இவர்கள் சொன்னதை போல IPL மேட்ச் பார்க்கிறோம் என்றால் நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கலாம். இந்த விளையாட்டு வீரன் நன்றாக விளையாடுகிறார் அல்லது இவர் சொதப்புகிறார். இப்படி என்னுடைய மனக்கருத்துக்களை அருகிலே இருக்கிறவருக்கு சொல்வதை காட்டிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் பரவ விடலாம். அதை போலத்தான் இந்த கல்வி பற்றி குறிப்பிட்டார்கள். கல்விக்காக பயன்படுத்துகின்ற நிகழ்நிலை செயலிகள், ஆப்ஸ், அது ஜூமாக இருக்கலாம், டீம்ஸாக இருக்கலாம், அல்லது கூகுள் மீட்டாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் சமூக ஊடகங்களாக நாங்கள் கொள்வதில்லை. அவை வீடியோ கான்ஃபரன்ஸ் என்கிற காணொலி வகுப்பறைக்காக பயன்படுத்துகின்ற செயலிகளாக இருக்கின்றன. எனவே இந்த 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 தலைப்பை சரியாக புரிந்து நகர்த்தி செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அந்த வகையில் சமூக ஊடகங்கள், அவற்றினுடைய பயன்பாடு சங்கடத்தை தான் ஏற்படுத்துகிறது என்று பேசுவதற்கு மானிப்பாய் இந்து கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர் வந்திருக்கிறார். அவர் வினோபன் சரோன். பேசுங்கள் சரோன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என வாதிட்ட
நக்கீரர் வழி தோன்றிய நடுவர் அவர்களே மற்றும் எண்டரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எனது பேச்சை தொடர்ச்சியாக வழங்கலாம் என நினைத்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே இன்றைய தலைப்பு சமூக ஊடகங்கள் சங்கடகரம். முதலிலே எதிர்த்தரப்புவாதிகள் தலைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கேட்பது சமூக ஊடகங்களின் தகவல்கள் நன்மையா தீமையா என்பது அல்ல. சமூக ஊடகங்களின் தகவல்களால் எங்களுக்கு விளைவது சங்கடமா சௌகரியமா என்பதுதான். அந்த வகையில் எமது வாதம் சங்கடகரம். நான் சொல்ல இருப்பது என்னவென்றால், முதலிலே உறவுகளுக்கு இடையிலான விரிசல்கள் ஏற்படுகின்றது இந்த சமூக ஊடகங்களின் தகவல்கள். எப்படி என்று பார்த்தால், எனது சித்திக்கு கல்யாண வீடு என்று வருகின்றது. அம்மா அழைக்கின்றார், மகனே ஓடிவா, சித்தியின் கல்யாண வீட்டு அழைப்புதல் வந்திருக்கின்றது. ஆவலுடன் போய் பார்த்தால் அங்கே நேரடியாக வரவில்லை. போனிலே வாட்ஸ்அப்பில் போடுகின்றார்கள் கல்யாண வீட்டு பத்திரிகையை. இதனால் சமூக ஊடகங்களின் தகவல்களினால் அந்த சிறுவனுக்கு மனதுக்குள் நெருக்கடி ஏற்படுகின்றது. என்னை பார்க்க சித்தி வரவில்லையே, கல்யாண வீட்டுக்கு நேரடியாக வந்து அழைக்கவில்லையே என்று. இதனால் அந்த சிறுவனானவன் சங்கடத்திற்கு உள்ளாகின்றான். அடுத்ததாக நாம் கூறினால் எதிர்த்தரப்புவாதி கூறியதை பார்ப்போம். மிகைப்படுத்தி கூறுகின்றது சமூக ஊடகங்கள் ஒரு பொருளை என்றார். இங்கே சமூக ஊடகங்களானது ஒரு பொருளை மிகைப்படுத்தி கூறுதல் என்பதே பிழை ஐயா. ஏனென்று பார்த்தால், ஒரு பொருளை ஒருவன் வாங்குகின்றான், அதை தவறாகவும் கூறுவார்கள், நன்மையாகவும் கூறுகின்றார்கள். கூடுதலாக தவறாக கூறும் பொழுது அங்கே அந்த பொருளை உற்பத்தி செய்தவனுக்கு மனதிற்கு சங்கடத்தை விளைவிக்கின்றது. அடுத்ததாக எதிரணி தலைவர் கூறியதே போல் வியூகமே பிழையாக உள்ளது. ஏனென்று பார்த்தால், தலைவரே கூறியிருந்தால் சமூக ஊடகம் என்றால் என்ன என்பது பற்றித்தான். அங்கே அவர் சௌகரியத்தை பற்றியோ அல்லது சங்கடத்தை பற்றியோ எதுவும் கூறவில்லை. அதையே இரண்டாம் தரப்புவாதியும் சமூக ஊடகம் என்றால் என்ன என்பதை கூறுவார் என்பதையும் தான் கூறுகின்றார். அடுத்ததாக நாம் பார்த்து கொண்டால், 2017ஆம் ஆண்டு வெளியிட்ட தமிழ் அறிக்கைப்படி இளைஞர்களின் மனநிலையை பாதிப்பதில் அதிகம் செல்வாக்கு செலுத்துவது சமூக ஊடகம் தான் என்று வெளியாகி உள்ளது. அடுத்ததாக நாம் நோக்குவோம். அனைவர் வீட்டிலும் செல்போன்களை பாவிக்கின்றார்கள். இதில் பல விடயங்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள். அது நன்மையாகவும் இருக்கட்டும், தீமையாகவும் இருக்கட்டும். அவ்வாறு விடயங்களை பகிர்ந்து கொள்வதால் நடுவர் அவர்கள் கூறியது போல பல கமெண்ட்களை செய்கின்றார்கள். அதை வெளியிட்ட ஒருவனுக்கு தப்பான கமெண்ட் போய்விட்டது என்று பார்ப்போமே. பார்த்தால் அங்கே என்ன தெரியும்? அங்கே அதை வெளியிட்டவன் தனது இதை இப்படி வெளியிட்டு விட்டார்களே, தன்னை இப்படி அவமானப்படுத்துகின்றார்களே என்று மனதை சங்கடத்திற்குள்ளாகி மனநோய்க்கு ஆளாகி விடுவான். அடுத்ததாக நாம் பார்க்க போனால், வீட்டிலே அனைவரும் போனை பாவித்து கொண்டிருக்கின்றார்கள். பாவித்து கொண்டிருக்கும் போது ஒரு மணி ஒலிக்கிறது. இது என்ன என்று அமாத்தி பார்த்தால் ஒரு சிறு குழந்தை அதை பார்க்கின்றது. ஏதோ ஒரு விடயம். எங்கள் தரப்போல் கூறின மாரி 8 வயது சிறுமியை 80 வயது கற்பழித்து. இதை பார்த்த ஒருவர் அதை சிறுவர் பார்த்து விட்டு என்ன இதென்று தெரியாமல் திடுமாடுவர். அடுத்ததாக நாம் பார்த்தால் போனிலே வருகின்றது ஒரு வீடியோ. என்னவென்று பார்ப்போம். அம்மா அப்பா சண்டை போடுவதை போல ஒரு படக்காட்சி ஒன்று வருகின்றது. இதை ஒரு சிறுவன் பார்க்கிறான். அந்த வீடியோவில் கூட ஒரு சிறுவன் நின்று அழுவதை போல காட்சி அளிக்கின்றது. அந்த சிறுவன் அதை பார்த்து விட்டு உடனே யோசிப்பான், எனது தாயும் தந்தையும் இப்படித்தான் அடிபடுவார்களா, நானும் இப்படியே அழ வேண்டும் என்று யோசிப்பான். உடனே அவன் மனமானது சஞ்சலத்துக்குள்ளாகி சங்கடத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே சமூக ஊடகங்களினால் தகவல்கள் வழங்கப்பட்டு அது மிகவும் சங்கடத்தையே உள்ளாக்கின்ற என கூறி எனது வாதத்தை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. சரோன் வழங்கிய வாதத்தோடு சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். சமூக ஊடகங்களுடைய பாவனை சங்கடத்தை ஏற்படுத்துகிறதா, சௌகரியத்தை ஏற்படுத்துகிறதா? பிள்ளைகள் வாதிட்டு கொண்டு இருக்கிறார்கள். மானிப்பாய் இந்து கல்லூரி அணியினர் சங்கடம் என்கிறார்கள். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணியினர் சௌகரியம் என்கிறார்கள். சௌகரியம் என்று பேசுகின்ற அணியினுடைய 3வது பேச்சாளர் தன்னுடைய வாதத்தை முன்வைக்க வந்திருக்கிறார். அவர் சோமாஸ்கந்த சர்மா, ஸ்ரீ சந்தோஷ் சர்மா
ஒரு நீண்ட பெயர். அவர் சொன்னார், என்னுடைய பெயரே நீண்டது, அதற்காக நான் நீண்ட நேரம் உரையாற்றுவேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது என்று அவர் குறித்தார். நல்லூர் முருகப்பெருமான் ஆலய வீதியிலே இப்பொழுது கும்பாபிஷேகம் கண்டிருக்கிற கோவில் மனோன்மணி அம்மன் கோவில். அந்த கோவிலை சார்ந்த குரு பரம்பரையிலே வந்தவர். பேசுங்கள் ஸ்ரீ சந்தோஷ் சர்மா. வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்குமாகவே வாழ்வேன், வளைந்தாலும் நடிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன், தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வேன், தனியேனாய் நின்றாலும் என் கொள்கையில் இருந்து மாறேன், என் தமிழ் அன்னையின் முதல் பாதம் பணிந்து, என் தரப்புவாதிகளே எதிர்த்தரப்புவாதிகளே, என் நடுவர் நக்கீரர் வழிவந்த நடுவர் அவர்களே மற்றும் டான் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். நான் நேரடியாக என்னுடைய விவாதத்துக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் தலைப்பை அனைவரும் மறைத்து விட்டார்கள். நான் அரைத்தமாவை அரைக்காமல் நேரடியாக விவாதத்துக்குள் செல்கிறேன். முதலாக எனது அணித்தலைவர் கூறியது போல் தர்க்கத்துக்கான பதில்களை அளிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முற்றுமுழுதாக எதிர்த்தரப்பு மனதிலுடைய சஞ்சலம், தங்களோட வீட்டு குடும்ப நிலை, தங்களோட வீட்டு பொருளாதாரம், இதை பற்றியே சுத்தி 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 ஒரே விஷயத்தை தான் குறைச்சு கொண்டிருக்கிறேன். இந்த தலைப்புக்கும் அவ சொன்ன விளக்கங்களுக்கும் கணக்க இடைவெளி இருக்கு. இரண்டாவது தரப்பினர் அடிக்கடி கூறிக்கொண்டிருந்தார் சித்திர கல்யாணத்துக்கு போக முடியலன்னு. சித்திர கல்யாணத்துக்கு நீங்க அடி விட்டு லைவ்ல பாக்குறதுக்கு தான் சமூக ஊடகங்கள் கொண்டு வந்தது. அது எங்களுக்கு ஒரு சௌகரியமான ஒரு விஷயத்த ஒரு சங்கடமான விஷயமா மாத்திருனாங்க. அதே மாதிரி தான் அவருக்கு பெரிய கவலை என்னவென்றால், சித்தின்ற கல்யாணத்துக்கு நேர அழைப்பு தரவில்லையே, வாட்ஸ்அப்பிலே அழைப்பு போட்டு விட்டார்களே என்பதுதான் சௌகரியமா இருக்குதே. எவ்வளவு பெட்ரோல் செலவழிச்சு அவ்வளவு தூரத்துல இருந்து வாரத்துக்கும் ஒரு 2 செகண்டுக்கு உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு அழைப்புதல போறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முதலாவது தலைவர் கூறினார், உறவுகளை இங்க வச்சிருந்த நாங்கள் இப்ப உறவுகள் தள்ளி போயிட்டு தான் நாங்களும் இங்கதான் வச்சு கொண்டிருக்கிறோம் சௌரியமா. எங்க வாட்ஸ்அப் குரூப்ல வச்சிருக்கிறோம், வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே இடத்துலதான் இப்ப உறவுகள் தள்ளி போட்டு நீங்க சொல்றீங்க எங்களுக்கு சௌகரியமா எங்கட உள்ளத்துக்கோ வச்சிருக்கிறோம் வாட்ஸ்அப் குரூப்ல, இல்ல வாட்ஸ்அப் சேனல் தொடங்கி வச்சிருக்கிறோம் எங்கட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு. அந்த காலத்துலதான் நடுவர்களுக்கு தெரிந்திருக்கும் காதலி கடிதங்கள் மூலமாகவும் புறாக்கள் மூலமா அனுப்பி, நடுவருக்கு தெரிந்திருக்கும் காதலி கடிதம் எல்லாம் அந்த காலத்து மனிதர்கள். நாங்கள் இப்பொழுது இளைஞர்கள் இல்ல. அதாவது நீங்கள் சொல்ல வருவது நடுவர் காதலித்த காலம், கடிதம் கொடுத்து காதலித்த காலம். சரி, அதற்கு பிறகு நடுவர் மீது பழி போட்டால் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஏதோ நினைப்பார். அந்த காலத்து மனிதர் என்றபடி ரீதியில வச்சினான். அதுக்கு பிறகு SMS MMS கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இப்பத்த காலத்துல வாட்ஸ்அப் வைபர். என் காதலி வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாளா இல்லையா, இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டவள், இந்த கடையில சாப்பிட்டவள், என்ன உடுப்பு போட்டிருக்கிறாள், மத்தியான நேரத்துல கொண்டாளத்துல கொள்ளையாண்டு எல்லாமே Facebookல அடுக்கி வரும். இப்ப இதுக்கு நாங்க எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு அவளுக்கு கடிதம் மூலமா புறா மூலமா அனுப்ப வேண்டிய தேவையே இல்லை. அது எங்களுக்கு ஒரு சௌகரியமான ஒரு விஷயம். எல்லாம் ஸ்டேட்டஸ்ல வரும், எல்லாம் ஸ்டேட்டஸ்லயும் வரும். அதே மாதிரி முதலாவது தரப்பின்னு கூறினார், ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் போது Facebook தகவல்களை தவறா பரப்பினதண்டு. இந்த சமூக ஊடகத்துல சௌகரியத்துக்கும் சங்கடத்துக்கும் இடையிலான கேப் தான் நல்ல ஒரு தகவல்களும் கெட்டது ஒரு தகவல்களும் பரவித்தான் வரும். உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க எல்லாம் வடிகட்டி எடுக்கணும். உங்களுக்கு சஞ்சலமா இருக்குதுன்னா நீங்க போனை பாவிக்காமையே இருக்க போறீங்களா? இல்லதானே? அதே மாதிரி தான் அதேதான் ஈஸ்டருக்கு தகவல்கள் தவறா பரவினதுண்டா மைக்கேல் ஜாக்சன் இறப்புக்கு கூகுள் செயலியே 5 நிமிடத்துக்கு செயற்படாம போனது. அவ்வளவு பெரிய கூகுள் நிறுவனமே செயற்படாம போனது ஒரு சௌகரியமான ஒரு விஷயத்துக்கா, சங்கடமான விஷயத்துக்கா அறியறதுக்கு தான் நான் தவிர வேறொரு தவறான தகவல்கள் கொஞ்சம் பரப்பப்படையில. அதுல இரண்டாவது தரப்பினர்கள் அடிக்கடி கூறின விடயம், எல்லா விஷயத்தையும் சமூக ஊடகங்கள் மிகைப்படுத்தி கூறுதுண்டா, பார்ப்பதற்கே அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் என்று மிகைப்படுத்தி கூறினா தான் எல்லாத்துக்கும் ஒரு ஊன்றுகோலா இருக்கும். வேண்டுமென்றால் வடிவேண்ட நவீன மூட்டை பூச்சி குத்துற மிஷின் கூட மிகைப்படுத்தி கூறினபடியா தான் மிக்க போனது. அதே மாதிரி தான் இளைஞர்கள் மத்தியில 2018ஆம் ஆண்டு அறிக்கை எல்லாம் விட்டவர் எங்களோட இரண்டாவது தரப்பினர். இளைஞர்கள் மத்தியில அதிக அளவு இதுண்டா இப்ப இளைஞர்கள் யாருமே போனோ சமூக ஊடகங்கள்ல எந்த ஒரு செயலிலேயுமோ
இல்ல வெப்சைட்டோ வைபரோ வாட்ஸ்அப்போ எந்த ஒரு செயலையும் இல்லாம இருக்கிறீங்க இந்த இளைஞர்கள். அந்த காலத்துல தான் புத்தகங்கள் வாசிக்கணும், புத்தகங்கள் ஒரு பரவி இருக்கணும். வலம்புரிஜானுடைய கவிதைகள் உண்டு. ஊசிகளின் காதுகளிடையே நூல் நுழைந்தால் ஆடைகளின் கிழிசல்களை தைக்கும், நல்ல மனிதர்களுடைய காதுகளிலே நூல் நுழைந்தால் இதயத்தில் உள்ள கிழிசல்களை தைக்கும் என்று வலம்புரிஜான் என்ற கவிதை அந்த காலத்துல நீங்க புத்தகங்களை வாசிக்கிறீங்க. இப்ப அதுவே நாங்க புத்தகத்தை வெப்சைட் மூலமா எடுக்கிறோம். இது ஒரு எங்களுக்கு ஒரு சௌகரியமான வேலை. அப்துல் ரகுமான், கவிக்கு அப்துல் ரகுமான், மனுஷ்யபுத்திரன், ராபின் சர்மா என்று எத்தனையோ பெரிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள் அவர்களுடைய புத்தகங்களையும் கவிதை தொகுப்பையும் இப்ப இன்ஸ்டாகிராம்லயே புத்தக பயணம் என்ற ஒரு செயலியில மாறி மாறி போட்டுக்கொண்டே இருப்போம். நாங்க அதுல ஒரு தகவல்களை தெரிந்து கொள்றோம். பெற்றுக்கொள்றதால எங்களுக்கு அது சௌகரியமா தான் இருக்கு. நீங்க அதை சங்கடம் 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 பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னா சங்கடமா தான் இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நீங்க வடிகட்டி எடுக்கிறத பொறுத்து. ஆக நடுவர் அவர்களின் மணியோசைக்கு இணங்க எனது விவாதத்தை நிறைவு செய்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சந்தோஷ் சர்மா மிக சுவாரஸ்யமாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். எவ்வாறெல்லாம் சமூக ஊடகங்கள் எங்களுக்கு சௌகரியத்தை தருகின்றன என்று அவருடைய உரை கேட்க கேட்க இனிப்பதாக அமைந்திருந்தது. ஒரு நல்ல பேச்சாளர் எங்கள் மத்தியிலே வளர்ந்து வருகிறார், அதுவும் ஒரு குருத்துவ பரம்பரையிலே வருகிறார் என்பது விசேட அம்சம். அவருக்கு பதில் சொல்லி இல்லை சமூக ஊடகங்கள் சங்கடத்தை தான் ஏற்படுத்துகின்றன என்று வாதிடுவதற்காக வசந்தகுமார் கஜானன், அவர் மானிப்பா இந்து கல்லூரியிலே உயர்தரத்திலே பயோசயின்ஸ், அதாவது உயிரியல் விஞ்ஞான பிரிவிலே கல்வி பயில்கிறார். சங்கடம் என்று சொல்ல வந்திருக்கிறார். என்ன சொல்கிறார் பார்ப்போம். நெல்லாடிய நிலமெங்கும் கல்லாடிய சிலையெங்கும் வில்லாடிய களமெங்கும் யான் இங்கு சொல்லாடும் இவ்வவையில் செறிந்திருக்கும் எனது தமிழ் அன்னையை ஒரு கணம் சிந்தித்து அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்கள். நேரடியாக எதிர்த்தரப்பு வாதிகளுடைய கருத்துக்கு மறுப்பு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு இவ்வாதத்திற்குள் நுழையலாம் என நினைக்கின்றேன். எனது எதிர்த்தரப்பு வாதிகள் குறிப்பிட்டிருந்தார், உடனுக்குடன் செய்திகள் வருகின்றது. உடனுக்குடன் செய்திகள் வருவது இன்றைய வாதம் அல்ல. உடனுக்குடன் வரும் செய்திகள் சௌகரியமானதா சங்கடமானதா என்பதையே இன்றைய வாதமாகும். அடுத்ததாக நீதிமன்றத்துக்குள்ளே துவக்கு கொண்டு சென்றார்களாம். அதை அங்கே சமூக ஊடகங்கள் பரப்பினார்களாம். சமூக ஊடகங்கள் பரப்புவது முக்கியம் இல்லை, அதை பார்ப்பவன் என்ன நினைப்பான், நாம் ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றோமானால் அது ஒரு அபாயகரமான இடமாகும். அப்போது நான் நீதிமன்றத்துக்கு செல்வதை குறைப்பான். அதாவது நீதிமன்றத்தை சென்றாலும் ஒரு பய உணர்வு இருக்கும். அப்ப அவன் மனது அது சங்கடமாக்குது. பேரை கேட்டாலே அதிரும். அது நடுவர் அவர்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சொன்னார்கள், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பார், காதலிக்காண்டி ஸ்டேட்டஸ் வைப்பார். அவைக்கு என்னையா தெரியும் அந்த காலத்து அந்த கடிதத்தின் ருசி. இடக்கிடத்தான் அந்த கடிதம் பெறும். அந்த கடிதத்தை படிச்சோன்னே அவருக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இன்றைக்கு வைரமுத்து எழுதினார், காதலித்துப்பார் தபால்காரன் தெய்வமாவான. போட்டுட்டா பாப்போம். அவ்வளவு தானே இன்றைய காலத்தின் அந்த இந்த சமூக வலைத்தளங்கள். அதே இந்த சமூக ஊடகங்கள் இருக்கிற அந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் நல்லதே செய்யுது, நீங்க நல்லதை மட்டும் பாருங்க. இதை எல்லாரும் நெச்சிருந்தா ஐயா ஏன் ஐயா அந்த கெட்ட விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள் வருது இல்ல கேக்குறேன். இன்றைக்கு இந்த ஆய்வுல சொல்லி இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்ன்றது பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வலைத்தளம். அந்த வலைத்தளத்துல பொழுதுபோக்கு தாண்டி பல தவறான விடயங்களும் வருது என்று சொல்றாங்க. அப்படி இந்த தவறான விடயங்கள் வர்ற இடத்துல நாங்கள் இப்போ ஒரு புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி பாக்குறோம்னு வைப்போம். தவறான விடயங்கள் வந்தா இந்த வயதுல இருக்கிற ஒருத்தன் என்னத்துக்கு ஈர்க்கப்படுவான் எனக்கு விளங்குற. அதையும் அவர்களிடத்துல ஒரு கேள்வியா வைக்கிறேன். அடுத்ததா இன்றைய சமூகத்தில இருக்கிற கன பிரச்சனைகளுக்கு இந்த சமூக வலைத்தளம் தான் காரணம். அன்றைக்கு நானையா ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு செய்தி பார்த்தேன், இப்ப வரும் கொரோனாவானது வீரியம் குறைந்த கொரோனாவாம், அந்த கொரோனாக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று. அதை அப்படியே ஸ்வைப் செய்தென்றால் அடுத்த செய்தியாக வருவது என்னவென்றால், சென்னையில் இன்று ஒருவர் பலி, காரணம் கொரோனா, மக்களே உஷாராக இருங்கள். நாம் எவ்வாறு ஐயா இந்த சமூக வலைத்தளத்தை நம்புவது? ஒருவர் மாறி மாறி தமக்கேற்றவாறு செய்திகள் போடும் இந்த சமூக வலைத்தளத்தில் நாம் எவ்வாறு ஐயா ஒரு உண்மையான செய்தியை படிப்பது? அடுத்ததாக ஐயா இந்த ஹேக்கிங் என்ற ஒரு விஷயம் இந்த சமூக வலைத்தளத்துல இருக்கு. இப்ப நாங்க தனியா பர்சனலா எங்களுக்காக வச்சு செய்யற ஒரு விடயத்தை இன்னொருவர் பார்த்தா எங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இன்றைக்கு பல மக்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த ஹேக்கிங்குக்கும்
வித்திட்டது இந்த சமூக ஊடகங்களும் சமூக வலைத்தளங்கள். அடுத்ததாக இந்த தவறான கருத்துக்கள் மூலம் இன்றைக்கு எங்கட குடும்பம் சமூகம் மட்டும் அழிதாண்டா இல்ல, மருத்துவத்துறை, அரசியல் துறை சகலதும் அழிது. ஒரு டாக்டரை நாங்கள் ஒரு சமூக ஊடகத்துல புள்ளியா சொன்னோன்னே ஒரு நல்ல டாக்டருக்கு கூட அது அவமானமா இருக்கும். எல்லாரும் யோசிப்பினம் அந்த டாக்டர்கிட்ட போக, நீங்களும் நல்ல டாக்டரானு மனதுக்கு தோணும். அடுத்ததா எதிர்த்தரப்பு வாதிகள் கூறியிருந்தார். அவர் தங்கட குடும்பத்தை பற்றியே காய்க்கிறாரே, தங்கட குடும்பத்தை பற்றி காய்க்கிறாரே. அவரே சொல்லியிருக்கிறார் ஐயா, குடும்பங்கள் சேர்ந்ததுதான் சமூகம். ஒவ்வொரு ஆளும் தங்கட குடும்பத்தை எடுத்து பார்த்தாங்க ஒரு சமூகம் உண்டாகுமே. அவ்வாறு கேட்டு இவ்விவாதத்திலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. கஜானனுடைய அழகான வாதத்தோடு நாங்கள் சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இதுதான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம். முதலில் தன்னுடைய வாதத்தை தொடக்கியவர் நிறைவாக வாதத்தை தொகுப்புரையாற்றி நிறைவு செய்து வைப்பார் என்கிற பட்டிமண்டப மரபிற்கு அமைவாக, இரண்டாவதாக இந்த களத்திலே வாதத்தை தொடக்கியவர் மானிப்பா இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவர் டீன் ஐவின் தினுஜன். சமூக ஊடகங்கள் சங்கடமானவை என்பது அவருடைய வாதம். எவ்வாறு தொகுப்புரையாற்றுகிறார் பார்ப்போம். பெருமதிப்பு மிக்கவர்களே, வணக்கம். இவர்களுடைய வாதத்தினை பார்க்கின்ற பொழுது முதலாம் தரப்புவாதியானவர் கிழக்கு திசையிலும், இரண்டாம் தரப்புவாதியானவர் மேற்கு திசையிலும், மூன்றாம் தரப்புவாதி எந்த திசையில் போனார் என்று கூட எனக்கு விளங்கவில்லை. நான் நினைக்கிறேன் மூன்றாம் தரப்புவாதி ஒரு காதல் சீர்திருத்தவாதியாக இருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, இன்று நமக்கு தரப்பட்ட தலைப்பு சமூக ஊடகங்களினுடைய தகவல்கள். அன்றைய காலம் இன்றைய காலம் பற்றியெல்லாம் நமக்கு தரவில்லை. அன்றைக்கு சமூக ஊடகமாக இருந்தது புறாவென்றால் இன்றைக்கு சமூக ஊடகமாக இருப்பது தொலைபேசி. ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் அங்கே அன்றைய காலத்தை பிழையாக கூறுவதும் இன்றைய காலத்தை சரியாக கூறுவதும் என்பது விவாதத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. பல விடயங்கள் கூறியிருந்தார். வாட்ஸ்அப்பை நாங்கள் உறவுகள் தள்ளி போகட்டும், வாட்ஸ்அப்பிலே நாங்கள் குரூப்பில் வைத்துக் கொள்வோம், நாங்கள் வாட்ஸ்அப் மூலம் சித்தியினுடைய கல்யாண வீட்டை பார்ப்போம் என்று. ஐயா, நாங்களும் திருமண வீட்டிற்கு சென்றவர்கள் தான். திருமணத்திலே அங்கே மாங்கல்யம் தந்துனானே என்று சொல்லுகின்ற பொழுது உடலிலே புல்லரிக்கும். அதுதான் ஐயா நமக்கு வேண்டும். அதை விட்டு போட்டு வீட்டிலே இருந்து லைவிலே அவர்கள் பூ ஏத்த அங்கே மாப்பிள்ளை கல்யாணம் கட்டி பார்ப்பதால் எந்த ஒரு பயனும் கிடையாது. அப்படி என்று கூறுவார்கள். அதுதான் ஐயா எங்களுக்கு வேண்டும். இன்னொன்று கூறியிருந்தார்கள், புத்தக வாசகங்கள். நாங்கள் உடனடியாக ஒரு கவிஞருடைய வாசகம் அடித்தால் உடனடியாக அந்த கவிதை வருமாம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு செல்போன் தேவையில்லை, ஒரு புத்தகத்திலே ஒரு வாசகத்தை நான் தேடி பார்ப்பேன், ஆனால் எனக்கு 1000 அறிவுகள் வந்துவிடும். ஒரு வாசகத்தை தேடி போய் பார்ப்பேன், ஆனால் எனக்கு 1000 அறிவுகளும் 1000 வாசகங்களும் கிடைத்துவிடும். அதுதான் நமக்கு தேவை என்று கேட்டு சமூக ஊடகங்களுடைய தகவல்கள் சங்கடகரமானதே என்பது இன்றைய சூழலுடைய நியதியாக இருப்பது என்பதை அறுதியாக கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சமூக ஊடகங்களின் தகவல்கள் சௌகரியமானவையே என்று தொகுப்புரையாற்ற யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினுடைய அணித்தலைவர் மங்களேஸ்வரன் யதோட்சன். மீண்டும் அவை நுழைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது மூன்றாம் தரப்பு வாதி கூறியிருந்தார், வைத்தியர் ஒரு பிழை செய்திருந்தால் அவரை தவறான கண்ணோட்டத்தில் அனைத்து வைத்தியர்களையும் பிழை என கூறுகிறோம் என்றார். யாழ்ப்பாணத்தில் சாவு கச்சேரியில் வைத்தியர் சாலையில் கிடந்த வைத்தியரை பாராளுமன்றம் அனுப்பி பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கியவர்கள் யாழ்ப்பாணத்து தமிழர்கள். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்தவரை எவ்வாறு பாராளுமன்றம் அனுப்பினோம்? சமூக ஊடகங்களில் தானே அனுப்பினோம் நடுவர் அவர்களே. இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாகும். அது மட்டுமல்லாது சங்கடமா என்பது காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். நடுவர் அவர்கள் கூறியிருந்தார், காதலித்து பார் தவால்காரன் கூற கடவுள் ஆவார் என்கிறார். ஆனால் தற்பொழுது நடுவர் கூறவில்லை, வைரமுத்து கூறியிருந்தார் என்று நடுவர் இங்கு பதிவு செய்திருந்தார். அதனை இந்த காலத்தில் பொருத்தமானபடி நான் கூறுகிறேன், கேளுங்கள். காதலித்து பார், சமூக ஊடகம் உனக்கு கடவுளாகும் என்கிறேன். சரியா? சரியெனத்தான் நான் இங்கு நினைக்கிறேன். நடுவருக்கு அந்த வயது போய்விட்டது. அது மட்டுமல்லாது சித்தி அவர்களது கல்யாணத்தில் செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது என்று இரண்டாம் தரப்பு வாதி கூறியிருந்தார்.
அதே சித்தி வெளிநாட்டுல இருந்தா என்னண்டு போவீங்க? கொழும்புல போய் கடவுச்சீட்டு எடுக்கிறதுக்கே 24 மணித்தியால கடவுச்சீட்டு விநியோகம் இந்த அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடவுச்சீட்டு எடுப்பவர்களுடைய எண்ணிக்கை கூடின வடியால் தான் அதற்கான நிலை சென்றிருக்கின்றது என்று இங்கு கூற விரும்புகிறேன். அது மட்டுமல்லாது ஹேக்கிங் என்றார்கள். ஹேக்கிங் எனப்படுவது என்ன? கொள்ளை. இந்த காலத்தில் மட்டுமா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது? கடந்த காலங்களில் கூடத்தான் கொள்ளை என்பது நடைபெற்றிருக்கின்றது. இந்த காலத்தில் தான் கொள்ளை நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது என புதிதான ஒரு கதையினை இங்கு கூறி சென்றிருந்தார்கள். அது மட்டுமல்லாது சமூக ஊடகங்கள் சங்கடத்தை விளைவிக்கின்றது என்று கூறியிருந்தார்கள். ஈழத்து யாழ்ப்பாணத்து கலைஞர்களை இந்தியா சென்று அவர்கள் புகழை உலகம் பூராக பரப்பி இருக்கின்றது. உங்களை கூட ஈழத்தில் நின்றிருந்தால் நீங்கள் ஈழத்து பட்டிமன்றவராக இருந்த நீங்கள் இந்த சமூக ஊடகத்தின் மூலமே பல்தரப்பட்ட நாடுகளுக்கு பயணமாய் இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நடுவரும் சந்தோஷப்பட்டிருக்கிறார். உங்களுடைய வாதத்தை நாங்கள் நிறைவு செய்வோம், நேரமாகிவிட்டது. இப்போ அவ்வாறு இருக்க சமூக ஊடகங்கள் தகவல்கள் பரிமாற்றப்படுவது சௌகரியமே 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 என கூறி எனது வாதத்தினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்கினியவர்களே, சமூக ஊடகங்களிலே வருகின்ற தகவல்கள் சௌகரியத்தை தருகின்றனவா, சங்கடத்தை தருகின்றனவா என்று இந்த பிள்ளைகள் தங்களுடைய அறிவுப்புல எல்லைகளுக்கு ஏற்றாற்போல தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். நான் சில வரையறைகளை இங்கே வைத்துக்கொள்கிறேன். தங்களுடைய அறிவுப்புல எல்லைகளுக்கு ஏற்றாற்போல கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஏனென்றால் இவர்கள் வளர் இளம் பேச்சாளர்கள். சமூக ஊடகங்கள் எவை என்று நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஏனென்றால் ஒருவர் ஒரு கருத்தை தெரிவித்தால் அதற்கு பதில் கருத்து தெரிவிக்கின்றார் போல கொமெண்ட் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஊடகங்கள் சமூக ஊடகங்கள். அவை இணைய வழியிலே நிகழ்நிலையிலே செயற்படுத்தப்படுகின்ற ஊடகங்கள் சமூக ஊடகங்கள். எனவே பத்திரிகையை, வானொலியை, தொலைக்காட்சியை இந்த சமூக ஊடக வகையறாவுக்குள்ளே நாங்கள் சேர்ப்பது கிடையாது. எங்கள் மண்ணை பொறுத்தவரையிலே அதிகம் பேர் பயன்படுத்துகின்ற சமூக ஊடகம் என்றால் அது ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் என்று இருக்கக்கூடிய செயலிகளாகத்தான் இருக்கின்றன. இவை எவ்வாறு சௌகரியத்தை தருகின்றன, எவ்வாறு சங்கடத்தை தருகின்றன, இவற்றைத்தான் இந்த பிள்ளைகள் பேச வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். நிகழ்ச்சி தயாரிப்பாளரும் அப்படித்தான் இந்த தலைப்பை வடிவமைத்து இருக்கிறார். இங்கே சொன்னார்கள், 8 வயது சிறுமிக்கு 80 வயது தாத்தா செய்த செயல் என்று அவர்கள் ஏதோ சொன்னார்கள். எனக்கும் அப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது. யூடியூப்பிலே இந்த வியூவர்ஸை கூட்ட வேண்டும் என்று யூடியூப்காரர்கள் மிகவும் ஆர்வம் கொள்வார்கள். அதனாலே இப்படியான தலைப்புகளை செய்வார்கள். 8 வயது சிறுமிக்கு 80 வயது தாத்தா செய்த செயல் என்ன என்று போய் பார்த்தால் அவர் அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு கொப்பி, புத்தகம் என்று கற்றல் உபகரணங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதுதான் 8 வயது சிறுமிக்கு 80 வயது தாத்தா செய்த செயல். அதை கவர்ச்சியாக சொல்லுறாராம். அப்ப இது சௌகரியத்தை தருகிறதா, சங்கடத்தை தருகிறதா என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு எங்கும் பொருளாதாரம், புகழ் இவற்றிற்குள்ளே ஆட்பட்டு கிடக்கின்ற அடிமைகள் இந்த செயற்பாடுகளை எல்லாம் செய்கிறார்கள். இன்றைக்கு நான் ஒரு பொருளை ஃபேஸ்புக்கிலே தேடுகிறேன். இந்த ஃபேஸ்புக் வியாபாரம் இன்றைக்கு பிரபலமானது. ஃபேஸ்புக்கிலே நான் ஒரு சப்பாத்து வேணும் என்று தேடினால் எனக்கு 2-3 நாளைக்கு சப்பாத்த ஃபேஸ்புக் முட்டை வந்து கொட்டி கிடக்கும். ஏனென்றால் அது என்னுடைய தகவல் திருடப்படுகின்ற ஒரு அசௌகரியத்தை அது ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு ஆன்லைனிலே நான் என்ன செய்கிறேன் என்பதை 3ஆம் நபர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், எனக்கு என்ன விருப்பம் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அதற்கேற்றாற் போல அவர் எனக்கு தகவல்களை விட்டுக்கொண்டே இருக்கிறார். அது எனக்கு சௌகரியமாகவும் இருக்கிறது, அசௌகரியமாகவும் சங்கடமாகவும் இருக்கிறது. இந்த சங்கடங்களுக்குள்ளே எல்லாம் சங்கடம் என்னவென்றால் நாங்கள் நேரத்தை தொலைக்கின்ற தன்மைதான். இன்றைக்கு பல பேரும் நேரமில்லை என்கிறார்கள். இரவு 12 மணி வரை கண் விழித்து கொண்டிருக்கிறார்கள். ஃபேஸ்புக்கிலே ஒரு ஸ்டேட்டஸை வைத்துவிட்டு எனக்கு எத்தனை பேர் லைக் பண்ணினார்கள், எத்தனை பேர் கொமெண்ட் பண்ணினார்கள், அதற்காகவே சிலரோடு சண்டை பிடிப்பார்கள்.
நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து போட்டேன், நீங்கள் எனக்கு ஒரு வாழ்த்து போட்டீர்களா? இப்படி எல்லாம் சண்டை பிடிப்பார்கள். அதற்குள்ளே சொன்னார்கள், வாட்ஸ்அப்பிலே சித்தியினுடைய திருமணத்திற்கு அழைப்பு வந்து நாங்கள் பட்ட கவலை அப்பப்பா சொல்லி மாளாது. ஒரு நண்பர் சொன்னார், எனக்கு வாட்ஸ்அப்பிலே ஒருவர் அழைப்பு அனுப்பினார். நான் ஒரு 5000 ரூபாய் தாளை படம் பிடித்து மீள பதிலாக அனுப்பி வாழ்த்துக்கள் என்று 5000 ரூபாய் தாளோடு அனுப்பி வைத்தேன். பதிலுக்கு பதில் கதம் கதம் என்றார் அவர். அப்படி என்றால் இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்? ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் மறுபுறத்திலே இந்த ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இங்கே இவர்கள் சொல்கிற இந்த 10ற்கு 15ற்கு மேற்பட்ட சமூக ஊடகங்கள் எங்கள் மத்தியிலே பிரபலமாக இருக்கின்றன. அவை நாங்கள் பெற்ற வரம் என்றால் கூட மிகைப்படாது. ஏனென்றால் ஒரு தகவல், இன்றைக்கு பத்திரிகைகளையோ வானொலியையோ தொலைக்காட்சியையோ நம்பி இருக்காமல் உடனடியாகவே நாங்கள் தகவலை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சமூக ஊடகம் உதவுகிறது. நான் சொன்னேன், எனக்கு சப்பாத்து விருப்பம் என்றால் அந்த ஷூவை வாங்குவதற்கு அதை எந்த ஆங்கிளிலே வைத்து எந்த கோணத்திலே வைத்து பார்க்க வேண்டுமோ அப்படியெல்லாம் பார்த்து சமூக ஊடகத்தின் வாயிலாகவே நான் பணத்தை செலுத்தி அந்த வீட்டில் இருந்தபடியே ஒன்லைனிலே அதை வாங்கக்கூடிய பை ஒன்லைனிலே வாங்கக்கூடிய வசதியை சமூக ஊடகம் எனக்கு அளித்திருக்கிறது. இங்கே சொன்னார்கள், சித்தியினுடைய கல்யாண வீட்டிற்கு நேரிலே வந்து சொல்வதென்றால் எவ்வளவு சிரமம். நுவரேலியாவிலே இருக்கிற சித்தி, யாழ்ப்பாணத்திலே இருக்கிற எங்கள் குடும்பத்திற்கு வந்து சொல்ல வேண்டுமென்றால் போக்குவரத்து செலவு என்ன, பயண செலவு என்ன, நேர விரயம் என்ன, ஒரே அடியாக தகவல் உடனடியாக பரிமாறப்படுகிறதே, அது சௌகரியம் இல்லையா என்று கேட்டார்கள். இப்படி சமூக ஊடகங்கள் தகவல்களை உடனுக்குடன் பரப்புகின்றன. அதைவிட இந்த வாட்ஸ்அப், வைபர் தொலைந்து போன எங்கள் உறவுகளை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்றன. நான் யாழ்ப்பாணம் பரியுவான் கல்லூரியிலே கற்றவன். இன்றைக்கு என்னுடைய அணியிலே கற்ற ஒரு 3-4 பேர் தான் இலங்கையிலே இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, எல்லோரோடும் கதைத்து பேசுகிறேன். ஆஸ்திரேலியாவிலே இருக்கிற நண்பனோடு, அமெரிக்காவிலே இருக்கிற நண்பனோடு அளவளாவுகிறேன் என்கிற உணர்வை இந்த சமூக ஊடகம் எனக்கு தந்திருக்கிறது. என்ன சாப்பிட்டேன், என்ன குடித்தேன் என்பதிலே இருந்து அடிக்கடி விருப்பத்திற்கு ஏற்றாற் போல அளவளாவுவதற்கு இந்த சமூக ஊடகம் வசதியை செய்து கொடுத்திருக்கிறது. சில பேருக்கு காலையிலே எழும்பி இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் அல்லது குட் மார்னிங், காலை வணக்கம் இது போடாட்டிக்கு அவருக்கு முடிஞ்ச மாதிரியே இருக்காது. அதைவிட போட்டவர் பதில் போடாட்டிக்கு அதை போல கவலை வேறொன்றுமில்லை. ஆக சமூக ஊடகங்கள் சௌகரியத்தையும் தருகின்றன, சங்கடத்தையும் தருகின்றன என்று பார்க்கிறோம். இங்கே நான் தீர்ப்பு சொல்ல வேண்டுமென்றால் இவர்களுடைய பொருண்மை சார்வாதம், தர்க்கவாதம், குழு ஒருமைப்பாடு சார்ந்த வாதம், இவற்றை வைத்துத்தான் நான் தீர்ப்புக்கு வர வேண்டி இருக்கிறது. என்னுடைய பார்வையிலே இங்கே வெளிப்படையாகவே மானிப்பாய் இந்து கல்லூரி அணி சற்று பலம் பெற்றிருக்கிறது. அவர்கள் பொருண்மை சார்ந்த வாதத்தையும் தர்க்கவாதத்தையும் அதிக அளவிலே முன்வைத்த காரணத்தால் நேரடியாகவே அவர்களுக்கு தீர்ப்பை கொடுக்கிறேன். சமூக ஊடகங்கள் வழங்குகின்ற தகவல்கள் சங்கடத்தையே ஏற்படுத்துகின்றன என்று பேசிய மானிப்பாய் இந்து கல்லூரி அணியினர் இந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள் என்கிற தீர்ப்பை வழங்கி உலக புகழ் பெற்ற பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் 2 பெருந்தகைகளும் ஈழ மண்ணிலே இளம் பேச்சாளர்கள் ஊக்கம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த சொற்சமர் நிகழ்ச்சி வாயிலாக ஒரு சிறந்த பேச்சாளரை தெரிவு செய்து ரூபா 5000 பணப்பரிசு வழங்கி ஊக்குவிக்கிறார்கள். அந்த தெரிவுக்கான முழு அதிகாரத்தையும் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு சில வேளைகளிலே நாட்டாமை தீர்ப்பை மார்த்து என்று சொல்ல சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. இது எவ்வாறு என்றாலும் இந்த போட்டியின் அடிப்படையில் நான் சிறந்த பேச்சாளராக இந்த சுற்றிலே தெரிவு செய்தது டீன் ஐவின் டினுஷன். தன்னுடைய அணிக்காக அதிக பலம் சேர்த்த பேச்சாளர் என்கிற வகையில் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் 2 பெருந்தகைகளும் வழங்குகின்ற பரிசை அவர் பெறுகிறார்.
வாருங்கள் தினுஜன். நல்லது நேயர்களே, இப்படியான போட்டியிலே உங்கள் பாடசாலை சார்ந்த பிள்ளைகளும் பங்கேற்க வேண்டும் என்று நீங்கள் ஆவல் கொண்டால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சொற்சமர் டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம். இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் மனிதவள முகாமையாளர் செல்வச்சந்திரன் உங்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து வர ஆவன செய்வார். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் மனிதவள முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன், நிகழ்ச்சி படத்தொகுப்பு படப்பிடிப்பு மேற்கொள்கிற விபூஷன் மற்றும் ராஜ் குழுவினர் அத்தனை பேரோடும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.